பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து உரையாடியதற்கு பிறகு அங்கிருந்து விடைபெற்று அவர்கள் போகும்போது பார்க்குறாங்க, ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி உள்ள தண்ணீர். அந்த தண்ணிக்கு மேலே ஒரு குர்சி இருக்கிறது, நாற்காலி இருக்கிறது. அந்த நாற்காலி மிகப்பெரியது. அந்த நாற்காலிக்கு மேலே அரிசி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு கிருபை. அரிசை பார்க்குறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அரிசிக்கு பக்கத்தில் ஒரு இலந்தை மரம் தான். ஆனால் அதனுடைய காதுகள் எல்லாம் அதனுடைய இலைகள் எல்லாம் யானை காதுகள் போன்று இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மரத்தை பார்த்தாங்க. அதுக்கு பேர் சிதறத்துல் முன்தஹா என்பதாக சொல்லப்படும். அதாவது எல்லாருடைய வருகையும் அதோடு முடிந்துவிடும். மலக்குமார்கள் முதல் கொண்டு யாரும் அதற்கு மேல் போக முடியாது. அந்த சிதறத்துல் முன்தஹா என்பது அல்லாஹ் தனக்காக தன்னை சந்திக்க வரக்கூடிய நபர்களுக்காக ஒரு எல்லையாக அல்லாஹ் அதை வைத்திருக்கிறான். அப்போ எல்லை முடியும் இடமாகிய அந்த சிதறத்துல் முன்தஹா என்ற இடத்துக்கு போகிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும். என்ன நடக்குதுன்னு சொன்னால், வாங்க ஜிப்ரீல் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த இடத்திற்கு மேலே, இந்த சிதறத்துல் முன்தஹாவுக்கு மேலே என்னால் உள்ள நுழைய முடியாது. எங்களுக்கு அனுமதி இல்லை. இதோடு எங்களுடைய வருகை முடிந்து விட்டது. நான் இங்கே வெயிட் பண்ணுகிறேன். நான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் போயிட்டு அல்லாஹ் இடத்துல பேசிட்டு வாங்க என்பதாக சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் இடத்துல அனுப்பி வைக்கிறாங்க.